அவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தா கேட்டை திறந்துட்டாரு, காரு கண்ணாடி இறக்கிட்டாரு, ஏத்திட்டாரு, கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் வீட்டு கதவை சாத்தி பூட்டு போடுற வரைக்கும் எடுக்கிறீங்க. ஆனா 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 கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாரு, அதுக்கு அது இதுங்கிறீங்க. ஆனா நாங்க இந்த விவசாயிகள் இங்க நின்று பேசுறோம், பெருசா எந்த பிரஸ் மீடியா ஒரு பிரஸ் மீட் ஒரு சின்னதா ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. விவசாயிகளை மதிக்கிறதே இல்ல, பிரஸும் மதிக்கல, மீடியாவும் மதிக்கல, எதிர்கட்சியும் மதிக்கல, ஆளுங்கட்சியும் மதிக்கல, ஆண்டவங்களும் மதிக்கல, ஆண்டுட்டு இருக்கவங்களும் மதிக்கல, யாருமே மதிக்கல. விவசாயம் அப்ப என்ன பண்றது? ஏன் மதிக்க மாட்டீங்க? ஏன் உரிமையை தர மாட்டீங்க? அப்ப எங்களுக்கு எல்லாம் உரிமையா இல்லையா? விவசாயிகள் வாழ வேண்டாமா? இது மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே போலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதே மாதிரி தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்போட நடந்துட்டு இருக்கு. இந்த விவசாயிகள் நாளைக்கு சென்னைக்கு வந்தாங்கன்னா, மெட்ராஸுக்கு வந்தாங்கன்னா, செஞ்சாட்சி கோட்டையை முற்றுகையிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு 5000 பேர் கிளம்புனா என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த அரசு அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாணையை பரிசீலனைக்கணும். பரிசீலனைக்க கூட வேண்டாம், நீங்க மாத்தி தான் சொல்லி ஆகணும். நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்க காப்பாற்றணும். வாக்குறுதியை நீங்க காப்பாற்றணும். பொய் சொல்லிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தவங்களா பொய் பேசுறாங்கன்னு சொன்னீங்களா? அப்ப நீங்களும் பொய் பேசுறீங்களா? நீங்களும் விவசாயிகளை ஏமாத்துறீங்களா? நீங்களும் விவசாயிகளை ஏமாத்துறீங்களே, அதுதான் கஷ்டமா இருக்கு. அதற்காக எந்த எதிர்வினை வந்தாலும் சரி, ஏன் நல்ல விஷயத்துக்காக வழக்கு வாங்கலாம், தப்பே கிடையாது. எந்த எதிர்வினை வந்தாலும் சரி தப்பு இல்ல. ஏன்னா பொய் சொல்லிருக்கீங்க, பொய் தானே சொன்னதை செய்யலன்னா அதுக்கு பேர் பொய் தானே. பொய் தானே, விவசாயிகளை ஏமாத்திட்டீங்கல்ல. விவசாயிகளும் வாக்களிச்சுதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க என்ன வாக்களிச்சது எதுக்காக? நீங்களாவது விவசாயிகளை காப்பாத்துவீங்க, நீங்களாவது விவசாயிகளுக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு நினைச்சுதான் வாக்களிச்சோம். ஆனா இன்னைக்கு கண்ணீர் விட வச்சிட்டீங்க. எல்லா விவசாயிகளையும் கண்ணீர் விட வச்சிட்டீங்க. வருத்தத்துல இருக்கிறாங்க விவசாயிகள்லாம், கஷ்டத்துல இருக்கிறாங்க.